முத்தமிழ் கற்று முழங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி அழகா சொல்லிட்டாரு பாருங்க. முத்தமிழ் கற்று முழங்கும் மெய்ஞானிக்கின்றார். இயல், இசை, நாடகம் இந்த மூன்றையும் கற்றவருக்கு மந்திரம் சொல்வதோ பாக்கள் பாடுவதோ இறைவனை துதித்து போற்றி புகழ்ந்து பாடுகின்ற சத்தத்தை எழுப்பி சொல்லுகின்ற பாடல்கள் எல்லாம் தேவையே இல்லை அப்பா. நீ ஏழிசை நாடகங்களை கற்று தமிழை நீ சற்று உற்று நன்றாக இந்த மூன்று விஷயங்களையும் தெரிந்து கொண்டால் நீ எந்த சத்தங்கள் போட்டும் பாட வேண்டிய அவசியம் இருக்காது என்கின்றார். இதுதான் அது உள்ள முத்தமிழ் கற்று முழங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? இயலை ஒருவன் கற்றுக்கொண்டால் அவன் அந்த இயல் போதுமான அளவிற்கு அவன் கற்றுக்கொண்டான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய வாழ்க்கை இயல்பாகவே அனைத்தையும் சாதிக்க சக்தி வந்துருங்க. ஏன்னா அந்த இயலுங்கிற விஷயம் பகுத்தறிவுடைய பெட்டகம். ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போது காரியங்களை நோக்கும் போதும் அவனுக்கு அந்த இயல்பு என்பது ஒவ்வொருவருடைய இயல்பை பாடமாக்கி பகுத்தறிந்து அந்த பெட்டகத்தில் இருந்து இவன் பல முத்துகளை எடுத்து விடுவான். இயலை நிச்சயமாக கற்றவன். அதே மாதிரி இசை. இப்ப இசை நீங்க கேட்போம், நம்ம ஒரு இசையை கேட்கும் போது என்ன ஆகும்? எதை செய்தால் நாம் பேசுவது கூட ஒரு இசை தானே. நம்ம இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில பேசுறது என்ன? இசை. இசை இல்லாம பேச முடியாது. இசையும் ஓசையும் ஆனாய் போற்றின்னு கூட நம்ம பாடல் இருக்கு இல்லையா? இந்த இசையை கரெக்டாக மெய்ஞானத்தோடு கற்றவன் கண்டிப்பாக பல இயற்கை சார்ந்த விஷயங்களில் பண்பட்டு பகுத்தறிவோடு பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை வந்துவிடுங்க. அடுத்தது நாடகம். ஒவ்வொரு மனிதனும் மனசுல கையை வச்சு பாருங்களேன், வாழ்க்கையில் நடிக்காத ஒரு ஆணும் பெண்ணும் தன் வாழ்நாளை கடந்து இறுதி பேரை அடைந்திருக்கவே முடியாது. இயல்பாகவே என்றாவது ஒரு நாள் அனுதினம் வாழ்க்கையில் பிள்ளை குட்டிகள் கணவன் மனைவி பெற்றோர் உற்றோர் இவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நடிப்பு இருக்கும். தன்னை அறிந்தும் சரி தன்னை அறியாமலும் சரி. அப்போ நாடகம் என்ற ஒன்று, நாம் இந்த இயல் இசையை கற்று நாடகம் என்ற ஒரு விஷயத்திற்கு போகும்போது அவன் மனதினுள் பரப்பளவில் பொய்களை கட்டுப்படுத்தி நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிக்குள் தள்ளப்பட்டு விடுவார். ஏனென்றால் அந்த நாடகத்தை உற்று நோக்கி கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சின்ன விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்றது என்ன தெரியுமா? உனக்கு பிடிக்காததை நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு யார் ஒருவருக்கும் தனக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் தீய விஷயங்கள் எல்லாம் அழிந்து போகும். வன்முறைகள் எல்லாம் அழிந்து போகும். தனக்கு பிடிக்காதது அடுத்தவருக்கு செய்யலாம்ங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு மேலோங்கி இருக்கு. அதனால சொல்றேன். ஆக இந்த நாடகம் என்பது வெறும் நடிப்பின் மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. நடிப்பு மட்டும் கிடையாது. தன்னைத்தானே இயல்பாக நடந்து கொள்ளுகின்ற விஷயத்திற்கு பல நாடகங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நாடகங்களை ஒருவன் கற்று தேர்ந்தான் என்றால் அவனிடத்தில் நடிப்பு இருக்கவே இருக்காது. அதுதான் விஷயம். ஆக இந்த இயல் இசை நாடகத்தை யார் ஒருவன் கற்றுக்கொண்டானோ அவன் பெரும் சத்தமிட்டு பெரும் பெரும் பாக்களை பாடி ஆசோசப்படுத்தி பக்தி செலுத்த வேண்டும் என்ற விஷயம் இல்லை என்பதை தான் அழகாக குதம்ப சித்தர் சொல்லியிருக்கிறார். இதை நீங்க மனசுல பதிவு வச்சுக்கோங்க. முத்தமிழ் கற்று முழங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி. ஆக இயலை கற்று இசையை கற்று நாடகத்தை கற்று பலமான மனதோடு என்றும் குழப்பமில்லாமல் ஊற்று நல்ல ஒரு சிந்தனை பலத்தை பலப்படுத்தி பகுத்தறிந்து இவை அனைத்தையும் பக்குவப்படுத்தி பழகி கொண்டால் நீ எந்த மந்திரமும் படிக்க வேண்டாம், எந்த பாக்களையும் பாட வேண்டாம். நீ பக்குவப்பட்டு விடுவாய். நீயே பல காரியங்களுக்கு கடவுளாகி விடுவாய். இதுதான் அது உள்ள இருக்கிற விளக்கம். அடுத்த பகுதியோட பார்க்கிறேன். வணக்கம்.